வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலைவேளை தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளும் யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். லேவி கோத்திரத்துக்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம், அவரே அவருடைய சுதந்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லேவி கோத்திரத்துக்கு அவரே அவருடைய சுதந்திரமாக இருக்கிறார். இன்னைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ள எல்லாருமே லேவிகளாக தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம சுதந்திரம் சொல்லி நிறைய சொத்துக்களையும் பணங்களையும் பொருளையும் தேடுகிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவர் தான் நம்மளுடைய சுதந்திரம், அவர் தான் நம்முடைய மிகப்பெரிய சொத்து. நானும் பழைய ஏற்பாடை வாசிக்கும் போதெல்லாம் லேவி கோத்திரம் அப்படின்னு யோசித்தேன். ரீசெண்டாக எபிரேய நிருபம் படிக்கும் போது தான் யோசித்தேன். அதே எபிரேய ஆக்கியன் எழுதும் போது எழுதுகிறாரு, அப்பா லேவி கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கலையே, யூதா கோத்திரத்தில் பிறந்து அவர் தான் பிரதான ஆசாரியராக அவரே எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். இன்னைக்கு இந்த கோத்திரம் இந்த ஆள் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாருமே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறோம். நாம் எல்லாருமே ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு நமக்கு ஸ்லாக்கியம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவரே நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறார்ன்றதை மறந்துடாதீங்க. நான் பல ஆண்டுகளாக ஒரு சில ஜபங்களுக்கு எனக்கு பதில் இல்லாமல் இருந்தேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சர்ச் பிரதிஷ்டைக்கு போயிருந்தேன். அந்த பிரதிஷ்டெல்லாம் நல்லபடியாக போச்சு. அந்த பிரதிஷ்டை டைமில் அந்த பாஸ்டர் சாட்சி சொன்னார். இந்த மாதிரி 13 ஆண்டுகளாக இங்கே ஊழியம் செய்கிறேன், இன்றைக்கி ஒரு அடையாளமாக ஒரு ஆலயத்தை கட்ட கர்த்தர் கிருபை செய்தார். அவ்வளோதான். இந்த வார்த்தை மட்டும் என்னை ரொம்ப உடச்சிருச்சு. என்கிட்ட நான் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக மினிஸ்ட்ரியில் இருக்கிறேன் ஃபுல் டைமில். ஆனால் எனக்கு சர்ச் கிடையாது. நான் முழு நேரமாக சிறுவர்களுக்கு ஊழியம் செய்கிறேன். நம்மளை யாராக விசாரிப்பாங்களா, நமக்காக ஜெபிப்பாங்களா, இப்படிலாம் உள்ளவர். ஆனால் இதில் மட்டும் கொஞ்சம் பலவீனமாகவே இருந்தேன். அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை கேட்டு அழுது புலம்ப ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு பேசினார். லேவி கோத்திரத்துக்கு அவரே தான் சுதந்திரம். இன்னும் சொல்லப்போனால் அந்த பலிபீடத்தில் பலி செலுத்துகிற அத்தனையும் லேவிக்கு தான். அப்படின்னா என்ன? அந்த பலியே லேவி கோத்திரத்துக்கு தான். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியானார், அவரே நமக்கு தான். அப்போ தான் இந்த வார்த்தை தெளிவாச்சு. அவர் வேணுமா, இல்லை எல்லாரும் மாதிரி ஏதாவது ஒரு ஊழியத்தில் இப்படி ஏதாவது இடம் வேணுமா, திங்ஸ் வேணுமான்னு. எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நிறைய நேரத்தில் நம்ம தப்பாகவே புரிந்து கொள்கிறோம் நிறைய விஷயங்களை. நம்மளுக்கு அது இல்லையே இது இல்லைன்னு இல்லை. நம்மளுடைய மிகப்பெரிய சுதந்திரம் கர்த்தர் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் நான் அதை ரொம்ப அனுபவ ரீதியாக அனுபவிக்கிறேன். இத்தனை ஆண்டுகளாகுது. எந்த ரீதியிலும் உலக பிரகாரமாக எதுலேயும் மாட்டிக்காமல். இதுக்கு ஒன்று காரணம் தான், அவர் தான் நம்மளுக்கு சுதந்திரம். அவரை விட மிகப்பெரிய சொத்து உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க. இது நல்லா புரிந்து கொண்டாங்கன்னா உண்மையாகவே சொல்கிற வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நிறைய நேரத்தில் அதை புரிந்து கொள்கிறதே கிடையாது. நம்ம எப்பொழுதுமே என்ன நினைக்கிறோன்னா, இல்லை தேவன் நமக்கு ஏதாவது தருவார். அவரே தந்துட்டார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு வேதம் சொல்லுது. மற்ற எல்லாவற்றையும் அருளினாலும், ஒருவேளை உங்களுக்கு வீடு வாசல் நிலம் வந்தது போனது எல்லாம் எவ்வளோ பெரிய காரியங்கள் கிடைத்தாலும் அவருக்கு நிகராக எதுவுமே இல்லையே. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அப்புறம் யோசிச்சு பார்ப்பேன், எவ்வளோ பேர் லட்சமாக கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் அவங்க கூட அது வரப்போகிறதில்ல. ஆனால் நான் சேர்த்து வச்சுருக்கிறதெல்லாம் அவர் மட்டும்தான். அவர் தான் என்னுடைய சொத்து, அவர் தான் என்னுடைய பலன், அவர் தான் என்னுடைய நம்பிக்கை. அப்போது ஆனால் அவர் இந்த பூமியில் வாழும் போதும் என்னோடு இருக்கிறார். நான் கண்ணை மூடும் போது நான் அவரோடு போய் நான் சேர்கிறேன். ஸோ என்னுடைய மிகப்பெரிய சுதந்திரம் அவர் தான். நான் இந்த சந்தோஷத்தில் பல ஆண்டுகளாக நான் வாழ்ந்து வருகிறேன். அருமையானதே என்னுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உலக பிரகாரமாக உங்களுக்கு வீடு வாசலோ எதுவுமே இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. அவரே உங்களுடைய மிகப்பெரிய சுதந்திரமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற சுதந்திரங்கள், சொத்து, பணம், பொருட்கள் இதெல்லாம் எப்படின்னா தற்காலிகமானது, நிரந்தரமானது கிடையாது. அது அவங்களோட கடைசி வரைக்கெல்லாம் வராது. பூமியோட கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறது என்னுடைய பிள்ளையே, உன்னோட வாழ்க்கையில் அவரே உனக்கு சுதந்திரம் என்பதை மறந்துடாதீங்க. உலக பிரகாரமாக எனக்கு வீடு இல்லை வாசல் இல்லைன்னு புலம்புறதை நிறுத்திட்டு உலகத்தையே படைத்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. நான் இப்படி கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக நான் வாழ்கிறேன்.
நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக சொல்வேன், நான் சொந்த ஊரில் சொந்த வீடுகள் நிலங்கள் இருந்த அதே ஊர்களில் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். பட் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உண்மையான ஊர், உண்மையான நாடு பரலோகம். என்னுடைய குடியிருப்பு அங்கே தான், என்னுடைய சிட்டிசன்ஷிப் அங்கே தான். அங்கே ஆண்டவருக்காக ஊழியம் செய்து அநேக காரியங்களை ஆண்டவருக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தரே, அவரே நமக்கு சுதந்திரமாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.